புது மருமகள் குடும்பம் 6th பார்ட். அது கிருஷ்ணாபுரம்னு கிராமம். அந்த கிராமத்தில் மாமியார் 2 மருமகளோட வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணமான கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் மாமியார் மருமகான வேதா கிட்ட போவாங்க. அந்த நேரத்துக்கு வேதா நல்லா தூங்கிட்டு இருப்பா. ரொம்ப கோவமாக, இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா, விடிஞ்சாலும் தூங்கிக்கிட்டே இருக்கு. அவங்க பேசின சத்தத்துக்கு வேதாவுக்கு முழிப்பு வரும். ஆனாலும் எந்திரிக்காமல் அப்படியே இருப்பாள். மாமியார் கோவமாக, என் பொண்ணே, விடிஞ்சி ரொம்ப நேரம் ஆகுது, என் கூட வா, டீ கடைக்கு போகலாம். அவங்க பேசுகிறத கேட்ட வேதா மனசுலேயே, ஐயோ, இப்போ டீ கடைக்கு போகணுமா, என்னால் முடியாது, இப்போ என் மாமியார் நீ எப்படி ஏமாற்றணும் அனி மனசில் நினச்சிக்கிட்டே கண்ணு மூடிக்கிட்டே தூக்கத்தில் பேசுகிற மாதிரியே, அத்தா, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் எனக்கு மாமியாரை கிடைச்சதுக்கு நான் புண்ணியம் செஞ்சுருந்தேன். இப்படிப்பட்ட மாமியார் எந்த பொண்ணுக்கும் கிடைக்க மாட்டாங்க. நான் எந்த வேலை செய்யாமல் படுத்திருந்தாலும் என்னை கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கு பெரிய மனசு, நீங்கள் ரொம்ப நல்லவங்க அத்தை. எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் நீங்கள் தான் எனக்கு மாமியாராக வரணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே மாமியார் சந்தோஷப்பட்டுக்கிட்டே மாமியார் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு தூக்கத்தில் என்ன தான் நினைக்கிறேன், என் மேலே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பாசம் போல். அந்த பொண்ணு தூக்கத்தின்னு ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? புது மருமகள் இல்லை, இப்போவே எல்லா வேலையும் சொன்னால் பயந்துடுவாளோ என்னமோ. சரி அனி அங்கிருந்து போயிடுவாங்க. மாமியார் போனதை கவனித்த வேதா ரொம்ப சந்தோஷமாக இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் நினச்சி ரொம்ப நேரத்துக்கு தூங்கி எழுச்சிடுவா. மத்தியானம் 12 ஆகிடும். வேதா ரொம்ப பரபரப்பாக அவங்க அக்கா ஆனா அப்படின்னா அந்த வீட்டு பெரிய மருமகள் சம்யுக்தா கிட்ட போய், அக்கா, டீ இல்லைன்னா காஃபி ஏதாவது இருக்கா இல்லையா? இந்த நேரத்துக்கு எப்படி இருக்கும்? டீ கடை சாத்திட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ இவ்வளோ நேரம் தூங்குனா எப்படி சொல்லு? இந்த 4 நாளாக டீ கடைக்கு நான் மட்டும்தான் போயிட்டுருக்கிறேன். உங்கள் பாவா அத்தை கூட வர்றதில்லை. நீ நாளையிருந்து என் கூட வரணும். அந்த வார்த்தை கேட்ட வேதா ரொம்ப கோவமாக, அக்கா, என்ன பேசுகிற நீ? கொஞ்சம் ஆனாலும் அறிவு இருக்கிற மாதிரி பேசுகிறியா நீ? இங்கே இருக்கிறவங்களுக்கு புத்தி இல்லைன்னா உங்களுக்கு இல்லையா? அவங்க பேசுகிறது எதுவும் புரியாமல் அவங்கள ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பா சம்யுக்தா. என்னக்கா, நான் பேசுறது உனக்கு புரியலையா? நீ பதட்டப்படாத. நான் எது பற்றி பேசுனா அந்த டீ கடை பற்றி தான். நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு சின்ன டீ கடை நடத்துறது என்ன? இது நல்லாவா இருக்குது? அத்தா மாமாவுக்கு புரியாது, உனக்குமா புரியாது? ஐயோ, இன்னும் நிப்பாட்டுவியா அனி சைகை பண்ணிக்கிட்டே இருப்பா. என்னாச்சு? ஏன் அப்படி சைகை பண்ணுறேங்க? அத்தை ஏதாவது வந்தாங்களா என்ன? அனி பின்னாடி திரும்பி பார்ப்பா. எதிரில் மாமியார்னு பார்த்து ரொம்ப பயந்துடுவா. அத்தை, நீங்கள் எப்போ வந்தீங்கள? இப்போ தான் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறேன். மாமியார் கோபமா, எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், எனக்கு ஒன்றும் புரியாதில்ல, அதுக்கு தான் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் அனு சொல்லி அங்கிருந்து கோபமாக போயிடுவாங்க. வேதா, உனக்கு வாய் கொஞ்சம் அதிகமாச்சு, முன்னும் பின்னும் பார்த்து பேச மாட்டியா? ஐயோ, நான் என்ன இருக்கிறது தானே பேசுகிறேன், தப்பென்ன இருக்குது? அத்தா மாமா கஞ்சமாக இருக்காங்க, அதுக்கு தான் இவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த கடை நடத்துகிறாங்க. சில பேர் அனுபவிக்கிற யோகம் இல்லைன்னு சொல்லி மறுபடி திட்டிக்கிட்டே இருப்பாள். சம்யுக்தா மறுபடி சைகை பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஆச்சரியமாக, என்னாச்சு, மறுபடி அத்தை வந்துட்டாங்களா என்ன அனு ஆச்சரியமா பின்னாடி திரும்பி பார்ப்பா. எதிரில் மாமனார் இருப்பார். ரொம்ப நல்லா பேசுகிற உங்கள் அக்கா கிட்ட, வேதா, நீ ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவே அனு சொல்லி அங்கிருந்து கோவமா போயிடுவார். ஐயோ, நான் என்ன இன்னைக்கு இப்படி மாட்டிக்கிறேன் அனி அங்கிருந்து போயிடுவா. அன்றைக்கி சாயங்காலம் டீ கடைக்கிட்ட சம்யுக்தா, அஜய் 2 பேரும் இருப்பாங்க. என்னங்க, இந்த கடை டெவலப் பண்ணுறதுக்கா பிளான் சொன்னேன் இல்லை, அதுக்கிட்ட அத்தை பற்றி பேசுனீங்களா? இல்லை சம்யுக்தா, இன்றைக்கி காலையிலேருந்து அம்மா சோகமாக இருக்காங்க, என்ன ஆனது தெரியல, கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதுக்கு தான் இந்த டெவலப்மெண்ட் விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. அதுக்கு சம்யுக்தா கொஞ்சம் கஷ்டமாக, அத்தை கவலைப்படுறதுக்கு பெரிய காரணமே இருக்குங்க அனி நடந்த விஷயம் எல்லாம் சொல்லுவாள். அந்த வார்த்தை கேட்ட அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். அதுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்து, டீ பார்சல் பண்ணி கொடுங்க அனு கேட்பா. அவங்களும் டீ பார்சல் பண்ணி கொடுப்பா சம்யுக்தா. அவங்க காசு கொடுத்து அங்கேருந்து போயிடுவாங்க. சம்யுக்தா அஜய் கிட்ட பேச ஆரம்பிப்பா.
என்னங்க, இந்த பொண்ணு பேர் லக்ஷ்மி தானே? இவங்க ரொம்ப பணக்காரங்கன்னு நீங்கள் தான் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த பொண்ணு பார்த்தா அப்படி இல்லையே. அவங்க உண்மையாகவே முதல்ல ரொம்ப பணக்காரங்க தான். ஆனால் இப்போ இல்லை. அவங்க அப்பா சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பித்து அதில் நல்லா டெவலப் பண்ணி நல்லா காசு சம்பாதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி பெரிய பொண்ணு ஆகி, அப்பா நம்ம இந்த தொழில் ஏன் பண்ணணும், நம்மளுக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு தொழில் செய்ய விடாமல் நிப்பாட்டிட்டா. உண்மையாகவே நம்மளுக்கு எவ்வளோ சொத்து இருந்தாலும் உட்காந்து சாப்பிட்டா எல்லாமே கரைஞ்சி தான் போயிடும். அதுக்கு தான் இவங்களுக்கு நடந்துச்சு. இருக்கிற சொத்து பூரா போயிடுச்சு. அந்த வார்த்தை கேட்ட சம்யுக்தா ஐயோ பாவம் அனி நினைப்பா. இன்னும் அவங்க 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் மாமியார் ரொம்ப கவலையாக இருப்பாங்க. அது பார்த்த 2 பேரும் அவங்கக்கிட்ட எதுவும் பேசாமல் அங்கேருந்து போயிடுவாங்க. சம்யுக்தா மட்டும் நேராக வேதா கிட்ட போய் வேதா கூட, வேதா நீ பேசின பேச்சுக்கு அத்தா எவ்வளோ கவலைப்படுறாங்க தெரியுமா? ஆமாம், பணம் பணம்னு ரொம்ப வீராப்பம் காட்டுறியே. நம்ம வீட்டில் பணத்தில் பிறந்து வளர்ந்தோமா என்ன? இங்கே பாரு, நீயானாலும் நான் ஆனாலும் இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோன்னா காரணம் அந்த டீ கடை. அந்த அத்தா மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு நம்ம கணவர்களை படிக்க வச்சு நல்ல அந்தஸ்தில் வச்சுருக்காங்க. எல்லாம் மறந்துட்டு பேசுறியா நீ? அனு கோவமா திட்டிக்கிட்டே இருப்பா. அதெல்லாம் பார்த்த மல்லேஷ் ஆச்சரியமாக அங்கே வந்து, என்னாச்சு நீ எதுக்கு வேதான்னு அப்படி திட்டுறீங்க? சம்யுக்தா நடந்த விஷயம்லாம் சொல்லுவா. அதுக்கு பேசின மல்லேஷ், வேதா நீ நினைக்கிற மாதிரி எங்கள் அம்மா எதுவும் புரியாமல் இல்லை. அவங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க. அது இல்லாமல் அந்த டீ கடை எங்களது கிடையாது. சொத்து பூரா போய் நடுத்தெருவில் நின்றுட்டு எங்கள் ஊர் நின்று இந்த ஊருக்கு வந்தோம். அப்போ டீ கடையில் இருக்கிற ஒரு பெரியவர் எங்களை கவனிச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட பேசி டீ கடை ஒப்படைச்சிட்டார். அவர் எவ்வளோ நல்லவராக இருந்தால் இது எல்லாம் பண்ணுவார். அன்றைக்கி அம்மா கிட்ட என்ன சொன்னார்னா, அம்மா உன்னை பார்த்தா என் பொண்ணு பார்த்த மாதிரியே இருக்குது. இந்த வயசில் என்னால் வேலை செய்ய முடியல. நீங்கள் எல்லாரும் என் கூடயே இருங்க. இந்த கடை பார்த்துக்கோங்க. எனக்கு 3 நேரம் சாப்பாடு போடுங்க போதும். அனே அவர் பேசினதுக்கு அம்மா கூட சரின்னு சொன்னாங்க. பார்வேதா, நாங்கள் யாருன்னு தெரியாமவே எங்களுக்கு உதவி செஞ்சார். எங்கள் அம்மாவுன்னு அவங்க பொண்ணாக பார்த்துக்கிட்டார். அப்போலேருந்து அம்மா அப்பா கஷ்டப்பட்டு டீ கடை நல்லா டெவலப் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்த தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் காலம் ஆயிட்டார். அவர் போகும்போது இந்த வீடு கடை எங்களுக்கு கொடுத்துட்டார் அனு நடந்த விஷயம்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பா. வேதா ரொம்ப கஷ்டப்பட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு விஷயம் தெரியாமல் எதேதோ பேசிட்டேன் அனு சொல்லிக்கிட்டே அக்கா கிட்ட, அக்கா என்னை மன்னிச்சிடு, நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனால் நம்ம முதல் படி மறந்துடக்கூடாதுன்னு எனக்கு புத்தி வந்துச்சு. நான் அத்தா கிட்டேயும் மாமா கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும் அனு அங்கிருந்து போய் அத்தா மாமா கிட்ட மன்னிப்பு கேட்பா. மாமியார் சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிப்பா. அதெல்லாம் மறந்துடுவாங்க. அஜய் சம்யுக்தா அவங்க பிளான் பற்றி மாமியார் கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சரியான்னு சொல்லுவாங்க. மல்லேஷ் வேதா அதில் கலந்துக்குவாங்க. இன்னும் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற டீ கடை பெரிய ஸ்டாலாக மாற்றுவாங்க. நல்ல மாடலாக பண்ணி ரேட்டு முதல்ல மாதிரி இருக்கிறனால மக்கள் கூட்டம் அதிகமாகவே ஆயிட்டு இருந்துச்சு. அப்படி அவங்க நினச்ச மாதிரியே பண்ணி முதல்ல விட காசு அதிகமாக சம்பாதிப்பாங்க. அதெல்லாம் பார்த்த மாமியார், புது மருமகள் நினச்ச மாதிரியே சம்பாதிச்சிட்டாங்க, முதல்ல விட இப்போ அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் எப்போவுமே ஒன்றா இருக்கணும், எக்காரணத்துக்காகியும் பிரியக்கூடாது, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அனு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகும். இன்னும் மல்லேஷ், அஜய், சம்யுக்தா, வேதா 4 பேரும் டீ ஸ்டால் பார்த்துக்கிட்டு நல்ல லாபம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.